இதுவே எங்களுக்கு கம்ஃபர்டபுளா ஓகேயா தான் இருக்கு. அத நாங்க நாளையில இருந்து காலேஜுக்கு போடுறோம். சரி சரி வாங்க வெளிய போவோம். எரிச்சலா இருக்கு இதுல இருக்க. ஆமா வாங்க வெளிய போவோம். ரூம்குள்ளே அடைஞ்சிருந்த மாதிரியே இருக்கு. வாங்கடி போவோம். வாங்க உட்காருவோம். இப்ப மட்டும் நம்ம இப்படி உட்கார்ந்து இருந்து வெளியே கதை பேசிட்டு இருக்கத அந்த வார்டன் பார்க்கட்டு அவ்வளவுதான். ஆமா சோனி, அந்த வார்டன் மட்டும் நம்மள பார்க்கட்டு அவ்வளவுதான். சும்மாவே இப்ப நம்மளதான் ஏதோ சொல்லிட்டு இருந்துச்சு. ஆமா வந்து 2 நல்ல சாப்பாடு நல்லா இல்ல, அது நல்லா இல்ல, இது நல்லா இல்ல, நம்ம தான் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதான் நம்ம ரூம் மட்டும் சொல்லிட்டே இருக்கு. நம்மள என்னைக்கு ரூம் மாத்த போதோ மாத்தும் மாத்தினா நம்ம அதை விட்டுருவோம். என்ன பண்ணுவ? ஒன்னும் பண்ண முடியாது அத. ஆமா இந்த வார்டனை எதுவுமே பண்ண முடியாது. பிரின்சிபல் சப்போர்ட் ஃபுல்லாமே இந்த வார்டனுக்கு தானே இருக்கு. அது உண்மைதான். அட நம்ம காலேஜ் பிள்ளைகள் மாதிரி இருக்கு. ஆமா ஃபர்ஸ்ட் இயர் பிள்ளைகள் தான். சரி போவோமா வேண்டாமா? போவோம். அட இது யார்டி வாங்கிட்டு வந்து உட்காருது? என்கிட்டயா? யாரு? ஹாய் ஜூனியர்ஸ். ஹாய் சோனி. அட பாருடா சோனி பேர்லாம் தெரிஞ்சிருக்கு. ஹாய் ப்ரோ, உங்க நேம் என்ன? என்ன சோனி உன் பேர்லாம் தெரிஞ்சிருக்கு? அட லூசு பூமாரி வாய மூடு. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அன்னைக்கு ஒரு முறை கேண்டீன் மூமெண்ட்ஸ்ல பார்த்தேன் இவரை. ஹாய் கார்த்திக். அட என்னங்கடி 2 பேரும் என்ன பார்த்து திரும்புதிய? என்ன? அது ஒண்ணு இல்ல, எல்லாருமே நீ ப்ரோ ப்ரோன்னு சொல்லுவே, இவரை மட்டும் ஏன் கார்த்திக்னு சொல்ற? அது வந்து சொல்லணும்னு தோணல, அதான் சொல்லல. இப்ப அது ரொம்ப முக்கியம் பாரேன். மூடிட்டு திரும்பிட்டி. இருக்கட்டு பாத்துக்கிறேன். ஆமா ப்ரோ, என்ன நீங்க உங்க கேங்ல நீங்க மட்டும் தான் ஹாஸ்டல் போல? ஆமாமா, எனக்கு இதுல சோனி பேரை தவிர உங்க யார் பேரும் தெரியல. மோஸ்டா இந்த தாவணி கட்டி இருக்க அந்த 2 பிள்ளைல ஒருத்தி பேரு ராதா, ஒருத்தி பேரு பூமாரி. ஆனா அது யார் யாருன்னு தெரியல. கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும். அண்ணா ஐம் ராதா. நான் தான் பூமாரி. அப்புறம் நான் ஐஸ். உங்க எல்லாருமே பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்பவுமே ஹாஸ்டல்ல இருந்து இப்படி நான் தான் வெளியே தனியா வந்து உட்கார்ந்துருப்பேன். யாருமே பேச்சு துணைக்கு இருந்த மாதிரியே இருக்காது. உங்க எல்லாரும் கூட இப்படி பேச முடிச்சு எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. ஆமா மோஸ்டா பசங்க ஹாஸ்டலே வர விரும்ப மாட்டாங்க. எல்லாரும் நீங்க ஒண்ணாவே எப்படியும் படிச்சிருக்கீங்க. அவங்களாம் ஹாஸ்டல் வராம நீங்க மட்டும் ஹாஸ்டல் வந்தீங்க? நான் ஸ்கூல் படிக்கணும்ல இருந்தே ஹாஸ்டல் தாமா. எனக்கு வந்து கொஞ்சம் ஊர் தூரம், அதனால ஹாஸ்டல்லே தான் படிக்கேன். அது மட்டும் இல்ல, இவங்க எல்லாரும் எனக்கு காலேஜ்ல வந்து தான் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து ஸ்கூல்ல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. ஓ அப்படி. மோகன் அண்ணா நீங்க எல்லாரும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆனீங்கன்னு சொல்லுங்களேன். அட லூஸ் ஐஸ், கார்த்திக் மோகன் அண்ணாவோட ஃப்ரெண்ட் கிடையாது. அப்ப நீ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாருமே தெரியாம பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் ஐசு. நான் தேவா, ரெமோ, ஜானு, நாங்க 4 பேர் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுல மோகன்லாம் கிடையாது. ஓ அப்படி. அண்ணா கேக்குறேனே கோவப்படாதீங்க. உங்களுக்கு மோகன் இவங்க எல்லாருக்கும் ஏன் பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லம்மா. மோகன், அருண், அதுக்கு அடுத்தது தேவா, ரெமோ, இவங்க எல்லாருக்குமே ஸ்கூல் படிக்கணும்ல இருந்தே ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். எனக்கே அது எதுவும் ரொம்ப சரியா டீட்டெயில் எதுவுமே வந்து தெரியல. என்ன பிரச்சனைன்னு தெரியல. நான் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்னால இவங்க நாங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸா இருந்த உடனே அந்த கேங் கூட பேச மாட்டாங்க. அதனாலே நானும் பேசுறது இல்ல. மோகனும் அருணும் பேசினா பேசலாம். சக்தி ஓரளவு ஹாஸ்டல்ல இருக்கிறதுனால பேசுவான். மோகனும் அருணும் சுத்தமாவே பேச மாட்டாங்க. நானும் அதனால எதுவும் பெருசா கண்டுக்கிட மாட்டேன். ஏமா இவ்வளவு சந்தோஷமா இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல ப்ரோ, சும்மா தான் சும்மா. லூசு. அப்ப சக்தினாவும் நீங்களும் நல்ல
இருக்கீங்க. நல்லாலாம் ஒண்ணும் இல்ல. நான் அந்த கேங்னாலேயே சக்தி வந்து என்கிட்ட ரொம்பலாம் வந்து ஒன்றும் க்ளோஸா இருக்க மாட்டான். ஒரு தடவை ரூம்மேட்டா இருந்தோம். அப்ப வந்து என்னன்னா என்ன அந்த மாதிரி பேச வந்து ஆரம்பிச்சோம். இப்ப ரூம்மேட்டும் கிடையாது, எதுவும் கிடையாது. அதனால ரொம்பலாம் அட்டாச் கிடையாது. அச்சோ, சக்தி ப்ரோ நல்லவங்க தான், நீங்களும் நல்லா பேசுங்க. என்ன ஐசு, சக்திக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்லண்ணா, சக்தி அண்ணாவை பார்க்க ஐஸுக்கு போன ஜென்மத்துல அவங்க அண்ணன் ஞாபகம் வருதான். எனது ஏன்டி கேட்கலையா? உங்க அண்ணனோட ஞாபகம் சக்தி அண்ணாவை பக்கம்ல வரல? ஏடி, எனக்கு அண்ணனே கிடையாது. நான் வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணு. ஐசு உன்னை பார்க்க எனக்கு சிரிப்பா தான் வருது. ஆனா நீ ரெமோ சொன்ன மாதிரி ரொம்பலாம் ஒன்றும் மோசம் இல்ல. ரொம்ப ஃபன்னியா தான் இருக்கு. என்னது ரெமோவா? அவர் என்ன சொன்னாரு? ஒன்னும் சொல்லல. அட சொல்லுங்க, நான் மறைக்காம. நான் உங்களுக்கு ஒரு தங்கச்சி மாதிரி தானே, சொல்லுங்க. அது ஒண்ணு இல்ல, நீ ஒரு சுவாத்து முட்டைன்னு சொன்னான். எப்ப பார்த்தாலும் ஒரே அடுத்தவங்க கதையாதான் பேசிக்கிட்டே இருப்பியா. யாருக்கிட்டயுமே ரொம்ப க்ளோஸ் ஆக மாட்ட, ரொம்ப வாய் பேச மாட்ட, அமைதியா இருப்ப, எது பேசினாலும் நோஸ் கட் பண்ணி விட்டுருவ, இந்த மாதிரி எல்லாம் சொன்னான். அவரு ஏன் என்ன பத்தி அப்படி சொல்லணும்? அவருக்கு எப்படி தெரியும் இதெல்லாம்? எனக்கு அதை பத்தி சரியா எதுவும் தெரியல. நாங்க நிக்கம்ச்சுல தேவாவும் ரமவும் ஐசுன்னு ஒரு பொண்ணு இருக்கு இப்படி அப்படின்னு பேசிட்டு இருந்தாவ. அப்பவுமே எனக்கு அந்த ஐசுங்கிற பொண்ணை பார்க்கணும்னு ரொம்ப ஆர்வமாயிட்டு நேர்ல பார்த்த பிறகுதானே தெரியுது நீ எவ்வளவுக்குள்ள ஒரு காமெடி பீஸ் நீ. அட போங்கண்ணா, அவருக்கு எப்படி என்ன பத்தி தெரிஞ்சிருக்கும்? இந்த அளவு சொல்லுதாரு. ரொம்பலாம் யோசிக்காத, எங்கேட்டோன்னு பார்த்துருப்பாரு, அதனாலதான் அப்படி சொல்லுதாரா இருக்கும். அப்படின்னாலும் இவ்வளோ டீட்டெயில் சொல்லுதாரா? ஃப்ரீயா விடு. எப்பவுமே இந்த இடத்துக்கு கரெக்டா வந்துருவீங்களோண்ணா? ஆமா பூமாரி, எப்பவுமே கரெக்டா 9 மணி ஆகும், இல்ல 9:05 அந்த மாதிரி போல வந்து இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருவேன். எதுக்கு? வேற எதுக்கா இருக்கும்? ஒருவேளை அவங்க ஆளை வந்து நினைச்சிட்டு இருக்கலாம், இல்ல அவங்க ஆள் கூட கடலை போடுறதுக்கா இருக்கும். இதெல்லாம் மாட்டி கேப்ப. ஓ அப்படியா? அட சீச்சி, இல்ல இல்ல இல்ல, இதனால் வரைக்கும் எனக்கு லைஃப்ல லவ்னு ஒண்ணு செட்டே ஆனது இல்ல. அந்த மாதிரி பையன் தான் நான் கிடையாது. நான் சும்மா இப்படி விட்டத்தை பார்த்துட்டு மல்லாக்கப்படுத்து கொஞ்ச நேரம் யோசிச்சுக்கிட்டு இருப்பேன். ஏதோ யோசிக்கன்னு எனக்கே தெரியாது. கொஞ்ச நேரம் அம்மாவை பத்தி யோசிப்பேன், வீட்டுல எப்படி இருக்காங்க நீ, போன் பேசுவேன், அடுத்து இதுலயே கொஞ்ச நேரம் படுத்து கிடப்பேன், தூக்கம் வர நேரத்துக்கு உள்ள போயிருவேன். எனக்கு கூட பிறந்தவங்களாம் யாரும் கிடையாது. வீட்டுக்கு ஒரே ஒரு பையன். ஒரே ஒரு பையனா இருந்தவங்க உங்களை ஹாஸ்டல்ல விட்டுட்டாங்க? நீயும் ஒரே ஒரு பொண்ணா இருந்து தானமா ஹாஸ்டலுக்கு வந்திருக்க, அப்ப என்னையம்மா விட மாட்டாங்க. சரி ஓகே, லேட் ஆயிடுச்சு, நீங்க உள்ள கிளம்புங்க, நானும் ஹாஸ்டலுக்கு போறேன். ரொம்ப நேரம் இங்க இருக்காதீங்க, வார்டன் பார்த்தா ஏதாவது பிரச்சனை ஆயிரும். சீக்கிரமா உள்ள கிளம்புங்க. ஓகே, பாய் காய்ஸ், பாய் சோனி. ஓகே கார்த்திக், பாய். சீக்கிரமா கிளம்புங்க சொல்லிட்டேன். ஓகே ஓகே, நீங்க கிளம்புங்க, பாய். பாய் பாய். கார்த்திக் சினே ரொம்ப நல்லவர் மாதிரி இருக்குல. ஆமா ஐசு, வந்தாரு, அவர் பாட்டுக்கு பேசினாரு, நம்மளும் பேசணும். டைம் எப்படி போச்சுனே தெரியல, வேகமா போயிட்டு. சரி வாங்க நம்மளும் உள்ள போவோம். ஆமா வாங்கட்டி உள்ள போவோம். அங்க யார் உட்கார்ந்துட்டு இருக்குது? இவ்வளோ 4 பேர் தான். இவ்வளோ நினைச்சேன், அடங்கா பிடாரில் வளாதான் இருப்பாள் வேணி, அந்த மாதிரி தானே இருக்காள்வ, கழுசடைல்வ எந்த நேரத்துல வெளியே வந்து உட்கார்ந்துருக்கு. ஏய் ஐயோ, அட வார்டன் டி, வார்டன் தானே, அவங்களுக்கு ஏன் நம்ம இந்த அளவுக்கு பயப்படணும்? நம்ம எந்த தப்பும் பண்ணல, பின்ன ஏன் நம்ம பயப்படணும்? உள்ள ஒரே வெக்கையா இருந்துச்சு, போர் அடிச்சுச்சுன்னு தானே வெளியே வந்தோம், வேற என்ன? அதானே. இல்லட்டி கார்த்திக் சீனியர் இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்து பேசினாரு, அதை இது பார்த்துட்டு வந்து ஏதாட்டும் தப்பா சொல்லிட்டுனா? அப்படிலாம் எதுவும் நடக்காது, நீ உன் வாயை மூடு, அவர் நம்மளோட ஃப்ரெண்ட், அவ்வளோதான். மூஞ்சே சரியில்லையே, இதை பார்த்தாலே எனக்கு எரிச்சலாட்டு தான் இருக்கு. 4 பேர் இந்த நேரத்துல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க போய துறக்குதுல்வலா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்கம்லா? நாங்க ஒன்றும் பண்ணலையே வார்டன், நாங்க சும்மா தான் இங்க வந்திருக்கோம், ரூம்ல போர் அடிச்சிச்சு, அதனால இங்க வந்திருக்கோம். எல்லாமே படிக்கிற பிள்ளைகள் தானே, படிக்கிற பிள்ளைகள் கையில புக்
உங்க கையில புக் இருக்குதா? அட நாங்களும் படிக்கவும் சொல்லவே இல்லையே. எங்களுக்கு ரூம்ல போர் அடிச்சிச்சு, ஒரே வெக்கையா இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால சரி காத்து வாங்குவோமேன்னு சொல்லி இங்க வந்து உட்கார்ந்துருக்கோம். சீ சீ சீ, படிக்கிற பிள்ளைகள் பேசுற பேச்சா இது? இந்த நேரத்துல இந்த மாதிரிலாம் அடிக்கடி வந்து இருந்தீங்கன்னா உங்க பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணி சொல்லிடுவேன். ஓகே ஐஸ் வேண்டாம். எரிச்சலா இருக்கட்டி இதை மூஞ்ச பார்த்தாலே. வாங்க உள்ளே போவோம். கிளம்புங்க கிளம்புங்க, உள்ள போங்க சீக்கிரம். அது எங்களுக்கு தெரியும், நாங்க போறோம். ஆளையும் மூஞ்சியும் பாரு, அலங்கோட்டினா அழகா திருப்பிடுவேன் பாத்துக்கா. திருப்புவீங்க. அது வரைக்கும் எங்க கை பூ பறிச்சிட்டு இருக்கும்ல. என்னடி பண்ணுவ? என்ன பண்ணுவேங்க? அத பண்ணம்ஸ்ல பார்க்கலாம். எப்படி நான் ரூமுக்கு போறேன், சீக்கிரமா வாங்க. வயசு போலாம். ராதா பூமாரி, உங்க 2 பேருக்கும் ஒரு வார்னிங் கொடுக்கேன். இவ கூட சேர்க்கே நீங்க விடுங்க. ஏனாலும் சொல்றேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்க அம்மாலாம் வந்து எப்படி பேசுனாங்கன்னு தெரியுங்களா? நீங்க கிராமத்துல இருந்து வந்திருக்கீங்க, அதனால சொல்றத ஒழுங்கா கேளுங்க. அவங்களுக்கு யார் கூட சேரணும் சேரக்கூடாதுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க உங்களோட வேலையை பார்த்துட்டு கிளம்புங்க. வாங்கடி போலாம் ரூமுக்கு. கரெக்டா சொன்ன சோனி, வாங்கடி போலாம் ரூமுக்கு. வார்டனா இருந்துச்சுன்னா வார்டனோட வேலையை மட்டும் பார்க்க தெரியாது போல. எவ என்ன பண்றா, எங்க போறா, என்ன பண்ணிட்டு இருக்காள்வே, இதான் நோட்ட விட்டுக்கிட்டே இருக்கும். இவ்வளோ என்ன காத்து வாங்கலான்னு எங்க வந்திருப்பாள்வ? காத்து வாக்குல எதையாவது ஓட்டலான்னு வந்திருப்பாள்வ. பக்கத்துல தான் பாய்ஸ் ஹாஸ்டல் வேற இருக்கு. ச்சே, எப்படிதான் இந்த பிள்ளையில பாதுகாக்கனே தெரியல. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்களும் வெளியே வருவான்வ. இதை சொன்னா இந்த பிள்ளைகளுக்கு புரியுதாங்க. போன வருஷ பிள்ளைல நம்ம என்ன சொன்னாலும் கேட்கும். வார்டன் மங்கும். இந்த செட்டுலாம் ரொம்ப நம்ம என்ன சொன்னாலும் ஏற்க மாறாதான் இருக்கு. ஆனாலும் இந்த ஆசா சும்மா விட மாட்டேன். எப்படியாவது அவ்வளோ திருத்திர மாட்டேன். எல்லாம் காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறி கிடக்கு. என்ன மேனி இங்க நின்னுட்டு இருக்கீங்க, அங்க போகாம? சவத்த அங்க போய் என்ன பெரிய பொண்ணு செய்ய சொல்லுத? எங்க அம்மா அங்க நின்னுகிட்டு ஏதாவது சொல்லிக்கிட்டே தான் இருப்பா. அவளோட அங்க போய் சேர்த்துட்டேன் இங்க போய் சேர்த்துட்டேன்ட்டு. அதனாலதான் இதுலயே நிக்கேன். அதுக்கு எதுக்கு இதுல நிக்கணும்? ரூமுக்குள்ள போக வேண்டியதான், இல்லைன்னா அங்க போய் உட்கார வேண்டியதானே. அவிய இப்படிதான் தெரிஞ்சு போச்சு, வேற என்ன? வேற ஒண்ணும் இல்ல, ஆனாலும் அப்படி பேச கஷ்டமா இருக்குது. அதை எங்க அம்மா புரிஞ்சுக்கிடவே முடியக்கா. இது யார்கிட்ட ஒன்றத்தை சொல்லிக்கிட்டு புழுன்னே வரா. சரி, அவியதான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சுலாம். நீங்க வாங்க, அதுல வந்து உட்காருவோம். அட வேண்டாம் பெரிய பொண்ணு, அதுல வந்து இருந்த உடனே திரும்ப ஆரம்பிச்சிருவா. அடுத்து திரும்ப அதை சொல்லி ஒரே என் உயிரை வாங்கிடுவா. இந்த பிள்ளைகள் படிச்சு முடிக்கிற வரைக்கும் இப்படிதான். எதையாட்டும் ஒன்றத்தை சொல்லி நம்மளை திட்டிக்கிட்டே தான் இருக்க போறா. சரி, நீங்க எதையும் இதை பெருசா எடுத்துக்கிடாதீங்க, வாங்க. வனஜாக்க இங்க பாருங்க, நம்ம அக்காவும் மைனியும் வாராவ. நம்ம அம்மா இப்ப ஆரம்பிப்பா பாருங்க. நம்ம அம்மைக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலைனே தெரியல. ஏதாட்டும் ஒன்று சொல்லிக்கிட்டே தான் இருக்கா. அங்க என்ன இந்த ராணியும் பெரிய பொண்ணு நின்று ஏதோ பேசிட்டு இருந்த மாதிரி இருக்கு. இவ்வளோ கூட்டணி சரி கிடையாது. மூல்வலை வளர்க்க தெரியாம வளர்த்து பேச்சை கேட்காம கொண்டு போய் பட்டணத்துல விட்டுட்டு வந்திருக்கா. அவளு ஃபோன் அடிச்சாலும் எடுக்க முடக்கால்வ, என்னத்தை சொன்னாலும் கேட்கவும் முடக்கால்வ. என்னத்தை சொல்ல? போச்சு, சுமதியும் வந்துட்டா. இனிமே நம்ம அம்மா ஆடதான் செய்வா. இந்தா வந்துட்டாள்வ கூட்டணிக்காரில்வ. எல்லாங்களும் வந்துட்டாள்வ. ஒரு பிள்ளைய வளர்க்கறதுக்கு துப்பில்ல ஒழுங்காட்டு. இனிமே மினிக்கிட்டு தான் அலைவாள்வ. என்னக்க நம்ம அம்மா நம்மளதான் சொல்லிட்டு இருக்காளா? பின்ன வேற யார சொல்ல போறாவ? பிள்ளைய ஒழுங்கா வளர்க்க துப்பு இல்லைன்னா நம்மளதான் சொல்லுவாங்க. அவியதான் அப்படின்னு தெரியும்ல, நீங்க விடுங்க, வாங்க அதுல போய் கொஞ்ச நேரம் உட்காருவோம். இல்ல வெளியேயாவது வாங்க. இல்ல விடு பெரிய பொண்ணு, எனக்கு மனசு கொஞ்சம் சரியில்லை, நான் உள்ளே போறேன். அட எக்க, எதுக்கு நீ அம்மைக்கெல்லாம் பயந்துட்டு இருக்க? தேவையில்லாம நம்ம அம்மைக்கு பயந்துட்டு இருக்கோம்னு நினைக்கேன். நம்ம என்ன தப்பா பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம பிள்ளைகள் படிக்கணும்னு நினைச்சிச்சு படிக்கிறதுக்கு பட்டணத்துக்கு அனுப்பியிருக்கோம். இதுக்கு எதுக்கு நம்ம பயப்படணும்? பயம்லாம் ஒன்றும் இல்லை சுமதி. நம்ம அம்மா தேவையில்லாம எதையாட்டும் ஒன்றுத்த பேசி மனசை காயப்படுத்திடுவா. அதனாலதான் வேண்டான்னு போறேன். அடுத்து நான் ஏதாவது தட்டி கேட்டாலும் இல்லை என் வீட்டுக்காரர் ஏதாவது தட்டி கேட்டாலும் சண்டை தான் வரும். குடும்பம் பிரிஞ்சிடக்கூடாதுன்னு பார்க்கேன். அதெல்லாம் ஒன்னும் பிரியாது, வாங்க நம்ம வெளியே போவோம். அம்மா பெரிய பொண்ணு சிவா சதீஷ்லாம் இங்க விடிஞ்சு இவ்வளவு நேரம் ஆகுது. அவங்க வீட்லயே இருப்பானுவ, தோட்டத்துக்கு போயிருப்பானுவ. சாப்பிட்ட மாதிரியே இல்ல. இல்ல, தோட்டத்துல ஏதோ வேலையா இருக்குன்னு சொல்லிட்டு போனான்வ. சாப்பிடுறதுக்கு வந்துருவான்.
அப்ப சரி. சரி வாங்க போவோம். வா. மைனி இளவரசி வாரீங்களா? கொஞ்ச நேரம் வெளியே போய் இருந்துட்டு வருவோம். இந்தா கிளம்பிட்டாள் காலை கிளப்பிக்கிட்டு. இந்த நெட்ட குரங்கு எங்க வீட்டுக்கு என்னைக்கு வாக்கப்பட்டு வந்துச்சோ ஒரு உருப்படி இல்லை. எல்லாருமே இப்ப காலை கிளப்பிக்கிட்டு தான் அலைதாள்வ. எத்த என்ன பத்தி பேசணும்னா என்ன பத்தி மட்டும் பேசுங்க. ஏன் இவங்களெல்லாம் இழுக்கீங்க? ஆமாடா, நீ வந்ததுல இருந்தா இவ்வளவு சரியே இல்ல. இப்ப இவ்வளவு மோல்வலையும் கொண்டு போய் பட்டணத்துக்குள்ள தள்ளி இருக்காள்வ. அதுல என்ன மாதிரி அலையுதோ. இந்த நம்ம அம்மா ஆட்டுக்க ஆரம்பிச்சிட்டா. போது நிறுத்துங்க அத்த. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். எவ்வளவுதான் பொறுத்து போக முடியும்? அந்த பச்சை பிள்ளையில எப்ப பார்த்தாலும் கரிச்சு கரிச்சு கொட்டிக்கிட்டே இருக்கீங்க. அவ்வளவு கண்ணுக்கு தெரியாத இடத்துல இருக்காள்வ. இப்படி கரிச்சு கரிச்சு கொட்டாதீங்க. அடா பெரிய பொண்ணு வேண்டாம் விடு. இல்ல மைனி, எவ்வளவுதான் பொறுத்து போக? அந்த பிள்ளைகள் எங்கேயோ இருக்குது. அந்த பிள்ளைகள் படிக்கதான் இருக்கு. தெரிஞ்சுமே எப்படி கரிச்சு கரிச்சு கொட்டுது. சரி சரி விடு. என்னக்க இந்த ட்விஸ்ட நான் எதிர்பார்க்கல. திடீர்னு மைனி இப்படி கொந்தளிச்சிட்டு. ஆமா, நம்ம அக்காக்கு இது ஒரு வாள் மாதிரி தானே அலையுது பின்னாடியே. பின்ன அப்படிதான் இருக்கும். அதுவும் சரிதான். நமக்கு ஒண்ணுன்னா யாரும் வரமாட்டாவ. அதான் நம்ம வேலை உண்டுன்னு இருந்துக்கிடணும். சரிதாங்க. நான் என்னெல்லாம் இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லிட்டேன். நான் என்னத்தை கடிச்சு கொட்டுதேன். உண்மைதானே? அவ்வளோ பட்டணத்துல போய் படிக்காளோ இல்லை அங்கே இங்கன்னு எங்கேயாட்டும் ஊர் சுத்துதாள்வளோ. யாரு கண்டா இந்த காலத்துல யாரையுமே நம்ப முடியாது. இவ்வளோ மட்டும் என்ன அதிசயமானவர்களா? இவ்வளோ அப்படிதான் இருப்பாள்வ. முதல்ல உங்க வீட்டு பிள்ளைல நீங்க நம்புங்க. அதுக்கப்புறம் இந்த ஊர் நம்பும். வாங்க மைனி போலாம். வா பெரிய பொண்ணு. நீங்க எதுக்கு இப்படி சோகமா இருக்கீங்க? நம்ம ஒண்ணும் கொலை குத்தம் பண்ணல. நம்ம பிள்ளைல படிக்கிறதுக்கு அனுப்பியிருக்கோம். நல்ல காரியம்தான். எதுக்கு சோகமா இருக்கணும்? வாங்க. தப்பு பண்ணது வேலையே இங்க குத்துக்கல் மாதிரி நிறைய நிக்குது. அதனால நீங்க எதுக்கு சோகமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. வாங்க மைனி. என்னக்கா மைனி வந்தாவ படன்னு பொறிஞ்சு தள்ளிட்டு போயிட்டாவ. இன்னைக்கு இதை நான் எதிர்பார்க்கலையே. எப்பவும் காலையில விடிஞ்சாலே நம்ம வீட்டுல பொழுதுபோக்கே இதான். ஏதாட்டு சொல்லி சண்டை போடுவாவ, நம்ம என்டர்டைன்மெண்ட் பண்ண வேண்டியதான். அதுவும் சரிதான். நெட்ட குரங்கு எப்படி பேசிட்டு போகுது. ஒரு மாமியாங்கிற மட்டு மரியாதை இல்லாம எப்படி பேசிட்டு போறா. என் ஒவ்வொன்னு சொல்லணும். அவன் கொடுக்குற இடத்துல தானே இப்படி இருக்கல்வ. வந்தவர்களும் சரியில்லை, நான் பெத்ததும் சரியில்லை. என் பெத்த பிள்ளைகளுமே கேட்டுட்டு தானே இருக்கல்வ எல்லாத்தையுமே. என் முகம் வரட்டு. இவ இடுப்பெலும்பு நொடிக்கல. என் பேர் கனகா கிடையாது. குமாரி, நீ இந்த மாதிரி ட்ரெஸ் போடுறனே சிவா மாமாக்கு தெரியுமா? தெரியும் ராதா. நான் ஆல்ரெடி அவர்கிட்ட ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அப்ப சரி, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆமா, யாருக்கு அந்த சிவா எங்களுக்கு தெரியாம? எங்களுக்கு இல்ல மேடம், உனக்கு. எனக்கு சிவா யாரும் தெரியும். அடி பாவிங்களா, உங்க கூட தானே இருக்கேன். எனக்கு தெரியாம யாருக்கு அந்த சிவா? ஐசு, கொஞ்சம் ரெஸ்பெக்டா பேசினா நல்லா இருக்கும். ஓகே, யார் அந்த சிவா? சிச்சி, அவர் யார் சிவா? சிச்சி, பாடி சிவானா யாரு சொல்லுங்க. சிவாங்கிறவங்க பூமாரிக்கு ரொம்ப முக்கியமானவங்க. அதனால கொஞ்சம் ரெஸ்பெக்டாவே பேசு. ஓ பூமாரி, அப்படியா? ஒன்னும் மாதிரியா பச்சை பிள்ளை மாதிரி இருந்துகிட்டு சைடுல இப்படி ஒரு வேலை பாக்குறியே. என்னடி வேலை பாக்கா? இல்ல, ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருந்துகிட்டு பசங்க கிட்டே பேச மாட்டேங்க மாதிரி இருந்துகிட்டு இப்படி சிவாங்கிற ஒரு அண்ணனை லூசு. அப்படின்னா இல்லட்டி பூமாரிக்கு ரொம்ப முக்கியம்னா அதான் சொன்னேன். மெண்டல் மாதிரி பேசிட்டு இருந்தாலும் மூக்கு வாக்குல குத்திடுங்கிறதுக்கா. ஏன் நான் சொன்னதை நீ முழுசா கவனிக்கலையாமோ? சிவா மாமான்னு சொன்னேன். பத்தியா நீயே மாமாங்கிற. அப்ப ஏ லூசு, அவர் மாமானா இங்க 2 பேருக்கும் அத்தை பையன். ஓ, அத்தை பையன் வேறயா? அட மெண்டல். இவன் மெண்டலா இல்ல மெண்டல் மாதிரி நடிக்காளா? ஏ லூசு கோயா, நாங்க ஒரே ஃபேமிலி தான், கூட்டு குடும்பம். கூட்டு குடும்பமா இருந்தாலும் பூமாரி என்ன ட்ரெஸ் போடணும் வேண்டாங்கிறத எதுக்கு அவங்க கிட்ட கேட்டு முடிவு எடுக்கணும்? அப்ப ஏதோ இருக்குதானே. இப்ப யார் எதுவும் இல்லன்னா யாரும் சொல்லல. அப்ப நீ ஏன் உளம்பிட்டு இருக்க? அப்ப ஏதோ இருக்கு. இப்ப யாராவது எதுவும் இல்லன்னாங்களா? இல்ல. சோ ராதா, குழப்பாத, சொல்லு. பூமாரிக்கும் சிவா ப்ரோக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? இப்ப அதை தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? வாங்க கிளாஸ்க்கு போலாம். நோ சஸ்பென்ஸ் ப்ளீஸ், சொல்லுங்க. அட ஐசு மெண்டலு, சிவா ப்ரோ அவளோட அத்தை பையன் சொல்லியாச்சு.
இந்த Dress போடணுமா வேண்டாமாங்கிறதையும் அவங்க கிட்ட கேட்டியான்னு வேற கார்த்தி கேட்கா. இவ கேட்டுட்டேன் அப்படிங்கிறா. பின்ன நீ இதுலயே புரிஞ்சுக்கிடாண்டம்மா என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கும். நீ என்ன ரிலேஷன்ஷிப் புரியல. அட மக்கு, நீ ஒன்னும் புரிஞ்சுக்கிடாண்டா. பா கிளாஸ்க்கு போலாம். அட போங்க லூசுங்களா. யாரு லூசுன்னு தெரியாம லூசே நம்மள பார்த்து லூசுங்கு. போதும் சிரிச்சதெல்லாம், வாங்க கிளாஸ்க்கு போலாம். அட கார்த்திக், அட என்ன இவங்க நம்மள பாக்குற மாதிரி இல்லையே, நம்மள மீறி நிறைய யாரையும் பாக்குற மாதிரி இருக்கு. யாரா இருக்கும்? அதான பார்த்தேன், இவங்க நம்மளெல்லாம் இப்படி பார்க்க மாட்டாள் இவள. கார்த்திக் ப்ரோ, மோகன் ப்ரோமா. ஹாய் ப்ரோ. என்ன இவங்களும் கண்டுக்கிற மாதிரியே இல்ல நம்மள. ஹலோ ப்ரோ, ஹாய். ஹாய் மைசு. அடேங்கப்பா, ரொம்ப சீக்கிரமா சொல்லிட்டீல. அம்மா என்ன கார்த்திக் இந்த சைடு? ஏன் சோனி, நாங்களாம் அங்க வரக்கூடாதாங்கோ? அப்படிலாம் நாங்க ஏதாவது சொல்லிட முடியுமாண்ணா? அதானே, நீங்க தான் சீனியர், நாங்க எப்படி உங்களை இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்ல முடியும்? அட நமக்குள்ள என்ன சீனியர் ஜூனியர்லாம், நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓ ஃப்ரெண்ட்ஸ், அதான் வந்தோன்னு சூப்பரா ஹாய் சொன்னீங்கல்ல. அட ஐசுமா, இந்த மாதிரிலாம் பெரியவங்க கிட்ட கிராஸ் கேள்விலாம் கேட்க கூடாது. உங்க வீட்ல சொல்லி தரல? அட சொல்லி தரலையேண்ணா, வேணா நான் ஃப்ரீ டைம்ல உங்ககிட்டே வந்து கத்துக்கிறேன். என்னண்ணா சொல்லி தருவீங்கல்ல? போதும் ஐசா உங்க கலாய்ச்சதெல்லாம், வாங்க நம்ம கிளாஸ்க்கு போலாம். அட என்ன ராதா பூமாரி, காஸ்டியூம்லாம் சேஞ்ச் பண்ண மாதிரி இருக்கு. அது கொஞ்சம் காலேஜுக்கு போட்டு வர்றதுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆச்சு, அதனாலதான். அவளுக்கு அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகலனாலும் நானும் சோனி ஃபீல் பண்ண வச்சிருவோம் இல்ல சோனி? இதுல ஆண்டி என்ன கூட்டி சேர்க்கிற? அதானே, ஒருத்தங்களையும் தமிழ் கலாச்சாரத்துல இருக்க விட மாட்டீங்களே. ஆனா ராதா பூமாரி, உங்களுக்கு அந்த காஸ்டியூம் நல்லா இருந்துச்சு. இது நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன், இதை விட அது கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஓ அப்படிங்களா மோகனையா, உங்களுக்கும் இந்த ட்ரெஸ்ஸை விட வேஷ்டி ட்ரெஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. நீங்க நாளையில இருந்து காலேஜுக்கு வேஷ்டி ட்ரெஸ் போட்டு வாங்கலாம் பாப்போம். சோ இவ இருக்கிறதே மறந்து மறந்து நான் வாயை விட்டு நோஸ்கட் வாங்கிக்கிட்டே இருக்கேன். முகன், உனக்கு வாயில தான் சனி இருக்கு, கொஞ்ச நேரம் அமைதியே இரு. என்ன மோகனையா பதிலே காணோம்? நாளையில இருந்து நீங்க வேஷ்டி ட்ரெஸ் தானே? வேஷ்டி ட்ரெஸ் போட்டா பின்ன வேற என்ன, எல்லா பொண்ணுங்களுமே உங்க பின்னாடியே தான் வருவாங்க, அப்படிதானே மோகனையா? இல்ல போதுமா ஐசு, நான் இனிமே வாயே திறக்க மாட்டேன். என் வாய்க்கு நான் பூட்டை வச்சு ஒரு பூட்டே போட்டிருந்தேன். நீ இதுக்கப்புறம் என்ன எதுவும் சொல்லாத. அட ஐசு போதும் டீ விடு, எங்க அண்ணன் பாவம் இதுக்கே அழுதுருவான் போல, பம்மிட்டான். இதுக்கப்புறம் உங்க அண்ணனை வாயை திறக்க சொல்லன்னு பாப்போம். தாவாணி ட்ரெஸ் தான் அழகா இருந்துச்சான். காலேஜ்ல ஒருத்திங்க கூட அவளை மதிக்கவே முடக்காவ. யாராட்டும் ஒருத்தங்க அவகிட்ட நல்லா பேசினாலே போதும். எங்க கிளாஸ்லயே ஒருத்தி இருக்கா, அனுன்னு ஒரு ராங்கி சில்லாட்ட. அவ வந்து இவ்வளவு ரெண்டு பேருமே பட்டிக்காடுன்னு கலாய்ச்சிக்கிட்டே இருக்கா. எங்களுக்கு அது பிடிக்கல, அதனால நாங்க இவங்களோட லுக்கே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம்னு நினைச்சு மாத்திருக்கோம். நல்லா இருக்குன்னு சொல்றதை விட்டுட்டு உங்களுக்கு இதை விட அதுதான் நல்லா இருக்கு. இது என்ன பேச்சு? தப்புதாம்மா, தப்புதான், என்ன மன்னிச்சிரு. ராதா பூமாரி, உங்களுக்கு இந்த ட்ரெஸ் சூப்பர். தாவாணில அச்சிச்சி, உங்களுக்கு இந்த ட்ரெஸ் தான் சூப்பர். மச்சான், பயத்துல என்னென்னமோ வளரிட்டு இருக்கல கிறுக்கு பயல. ஆனா ஐசு, அனுன்னு சொன்னது உனக்கு கேட்டுச்சா? அனுவும் ராதா பூமாரியோட டிபார்ட்மெண்ட் தான். ஒருவேளை உங்க அனுவா இருக்குமோ? சிச்சி, அவ என்கிட்ட மட்டும்தான்ல அந்த மாதிரிலாம் நடந்துக்கிடுவா. மிச்சபடி மித்த எல்லாத்தையும் கொஞ்சம் ஓரளவு டீசெண்டா தான் பேசுவா. பட்டிக்காடு அந்த மாதிரிலாம் அவ யூஸ் பண்ணுவாளானே தெரியல அந்த வேர்ட்லாம். அப்ப அது வேற அனு போல. என்ன பிரதர்ஸ், இங்க நாங்க பேசிட்டு இருக்கோம்ல, அந்த நீங்க ரெண்டு பேரும் என்ன லவர்ஸ் மாதிரி சீக்ரெட் பேசுறீங்க? ஐயோ ஐசு, நீ வாயே பேச மாட்டேன்னு சொல்லி அந்த ரெமோ சொன்னான் தெரியுமா? அந்த டபரா தலையன் வரட்டு அவனுக்கு இருக்கு. அட ஆமாண்ணே, நீங்க ரெண்டு பேருமே வேற வேற கேங் தானே? என்ன நீங்க ரெண்டு பேரும் ஜோடி சேர்ந்து வந்திருக்கீங்க இன்னைக்கு?
ஜோடி சேர்ந்தெல்லாம் ஒண்ணும் வரல. நான் ஒருத்தங்களை உங்களை பார்க்கணும்னு வந்தேன். அவனும் அந்த மாதிரி உங்களை பார்க்கணும்னு வந்திருப்பான். வேற ஒண்ணும் இல்லையே. ஆமா, நானும் உங்களை பார்க்கணும்னு தான் வந்தேன். யார் மோகனையா? ராதாவையா? அட ஐஸ், நீ ஒழுங்கா பேசு. இது என்ன மோகனையா அந்த ஐயான்ட்டு? நீ என்ன அண்ணனையே கூப்பிடு. இல்ல நீ மோகன்னு சொன்னாலுமே எனக்கு பிரச்சனையே இல்ல. இந்த ஐயா கியான்லாம் என்கிட்ட வந்து சொல்லாத, எனக்கு அது பிடிக்கவே இல்லை. சும்மாண்ணா சொல்லுங்க. ராதாவையா? அப்படிலாம் இல்ல, உங்க எல்லாரையும் பாக்குறதுக்கு தான் நான் வந்தேன். அவனும் இதே வார்த்தையை தானே சொன்னான். அவனை பிடிச்ச கேள ராதாவியா பார்க்க வந்தேன். நீ கார்த்திக் ப்ரோ ராதாவை தான் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டா மோகனண்ணா நீங்க என்ன பண்ணுவீங்க? லே மச்சான், நீ ஒன்னும் ராதாவை பார்க்க வரல. லே மெண்டல் முத்துறவன, அவ்வளவுதான் சொல்லுதல்வனா நீயே எம்ல இப்படி என்கிட்ட கேட்க? நான் ஒன்னும் ராதாவெல்லாம் பார்க்க வரல. ராதா என்னோட தங்கச்சி. ஓ, தங்கச்சி தானா? அப்ப நீ ராதாவை தான் பார்க்க வந்திருக்க. அப்படி ஓப்பனா சொல்ல முடியலனாலும் பொட்டாம் பொதுவா சொல்லலாம். அவளைதான் பார்க்க வந்தேன். நீ சூப்பர். ஆமா, நீ என்கிட்ட பேசுறது அந்த அவனுக்கு தெரியுமா? யார கேட்க? தேவாவையா? அந்த அரவக்கடை தான் கேக்கேன். அவனுக்கு தெரியுமா தெரியாதா? ஏயா நீ இங்க என்கிட்ட வந்து பேசுறது அருணுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாது. அவனுக்கு எப்படி தெரியும்? நானே சும்மா இவ்வளவு எதிர்ச்சியா பார்த்தோன்னா வந்தேன். அதே டேஸ் தான் இங்கேயும். நானும் சும்மா எதிர்ச்சியா வந்தேன். நீ வருவனே நான் எங்க எதிர்பார்த்தேன். ஓ அப்படி. அப்படிதான். ஓகே லவ் பேட்ஸ், நீங்க ரெண்டு பேரும் தனியா இப்படியே நின்னு பேசிக்கிட்டே இருங்க. நாங்க கிளாஸ்க்கு கிளம்புறோம். பை. ஏ அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. சீக்கிரம் வாங்க டி. வாங்க டி. அட ஏ நின்னுங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அட ராதா, பூமாரி, சோனி, ஐஸ் நின்னுங்க. நீ என்னதான் கத்துனாலும் அவ்வளவு நிக்க மாட்டாங்க மாப்பிள்ள. ஏன்னா அவ்வளவு கிளம்பி ரொம்ப நேரம் ஆகுது. ஆள் வளர்ந்த அளவுக்கு மூளை வளரல. பாம்ஸ்ல போக விட்டுட்டு போனவரு பின்னாடி நின்னு கத்திட்டு இருக்கான்.